பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர். ஒரு குழந்தை கிடக்கும் சிறு பிள்ளைகளுடைய சடலங்கள், பள்ளிக்கு போனவர்கள் சடலமான காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த போரை குறித்து உலக நாடுகளும் பத்திரிகைகளும் ஊடகங்களும் யூடியூபர்களும் ரொம்ப வித்தியாசமான காரியங்களை பேசி வராங்க. இது எதனால் தொடங்கிச்சு? அந்த ஆயிலுக்காக நடக்கிற போர், அங்கே இருக்கிற பவருக்காக நடக்கிற போர், பொருளாதாரத்தை மாற்றணும் நடக்கிற போர், நியூக்ளியர் வெப்பன் தயாரிச்சிடக்கூடாது நடக்கிற போர்னு ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லிட்டு வராங்க. எந்த மனுஷனுக்கும் இது எதனால் தொடங்குது, இது எப்போ முடியும் அப்படின்ற ஒரு முழுமையான ஞானம் கிடையாது. ஆனால் இந்த போரை குறித்து பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, 2586 ஆண்டுகளுக்கு முன்பதாக பைபிளில் இந்த போர் ஒன்று நடக்கும். இந்த போரில் இவர்களெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, இந்த நாடுகளெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு அழிவு வரும், அப்புறம் ஒரு முடிவு வரும் என்று தெளிவாக என்னென்ன நாடுகளுக்கு எதிராக எந்தெந்த நாடுகள் போர் புரியும் என்றதை எழுதி வைக்கப்பட்டிருக்கு, தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரியத்தை குறித்து யாருக்குமே தெரியாமல் இருக்கு, இந்த உலகத்துக்கு தெரியாது. ஏனென்றால் உலகத்துக்குரியவர்கள் உலகத்துக்குரியவைகளை தேடுவாங்க. பட் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ரிலையபிளான சோர்ஸ் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி சொன்ன பைபிள் சொன்ன யுத்தத்தை பத்தி நாம் இந்த காணொலியில பார்க்கவிருக்கிறோம். இந்த காணொலி முழுவதும் பாருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் அது நம்பிக்கைக்குரியதா இருக்காது. இந்த வேதாகமம் சொல்லுவதுதான் இந்த உலகத்துல நடக்கிறது என்பதை நீங்கள் முழுவதுமா புரிந்து கொள்வீங்க. இந்த காணொலியில பேசப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் படங்களும் உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்த மாத்திரம்தான். இதோ ஒரு யுத்த காட்சியோ, ஒரு பாம் பிளாஸ்ட் காட்சியோ, ஒரு மரண காட்சியோ நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்த மாத்திரம்தான் என்று சொல்லிவிட்டு, இன்றைய இந்த காணொலி ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் இன்னும் எந்தெந்த நாடுகள் இந்த யுத்தத்தில் கலக்கும், எப்பொழுது முடியும், யார் வெற்றி பெறுவார் வரைக்கும் இந்த காணொலியில நம்ம பார்க்கவிருக்கிறோம். இந்த காணொலி வேத வார்த்தையின் அடிப்படையில மாத்திரம்தான் இருக்கும். அதனால பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து இந்த காணொலியை பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். ஈரானில் நடந்து வரும் இந்த யுத்தம் உலகமே ரொம்ப கவனமா பார்த்து கொண்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இப்போது பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் யூரோப் கண்ட்ரீஸ் இந்த யுத்தத்துல நாங்க ஈரானுக்கு எதிராக போர் புரிய வரோம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன புதுசா இருக்கு என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். எதற்காக இவங்க இந்த போர்ல வந்து கலந்துக்கணும்? இஸ்ரேல் தான் ஈரானை அடிச்சது, அமெரிக்கா அதற்கு உதவி செஞ்சது. இதுல இவர்களுக்கு என்ன பங்கு இருக்கு, எதனால வரணும்? இந்த காரியத்தை யோசிக்கும் பொழுது ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கும் நடக்கிற போரை குறித்து ஒரு சில நிமிஷம் பார்க்கலாமே. அந்த போர் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் இந்த யூரோப் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, இவங்க அவர்களுக்கு நாங்க போர் தடவாளங்களை கொடுக்கிறோம் அப்படின்னு உக்ரைனுக்கு சாங்ஷன் பண்ணாங்க. ஆனா நேரடியா போர்ல நாங்கள் கலந்து கொள்வோம்னு சொல்லவே இல்லை. ஆனா இந்த ஈரான் பண்டைய காலத்துல பெர்சியா என்ற பெயரில அழைக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம இன்னைக்கு இந்த ஈரான் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் நிறைந்த, அதாவது எண்ணெய் வளம் நிறைந்த ஒரு நாடாக கருதப்படுது. ஆனா பண்டைய காலத்துல ஒரு உலக வல்லரசாக இருந்ததுன்னு அவங்களால நம்ப முடியுமா? ஆமா, ஈரான் ஒரு உலக வல்லரசாக இருந்திருக்கு. அது மாத்திரம் இல்லைங்க, அந்த வல்லரசு நாட்டை ஒரு பெரிய ராஜா, அதாவது ரொம்ப பிரபலமான ராஜா ஒருவர் போய் யுத்தம் பண்ணி வீழ்த்தி இருக்காரு. ஒருவேளை அந்த ராஜா பெயரை தெரிஞ்சா நீங்க கமெண்ட் வாயிலாக தெரியப்படுத்துங்க. டோன்ட் வெரி, அந்த ராஜா பெயரை இந்த வார்த்தைகளின் கடைசியில நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். அந்த ராஜா என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்களோட போர் பண்ணி அந்த ஈரான், அதாவது அந்த பண்டைய பெர்சியா அப்படின்னு அழைக்கப்படுகிற இன்றைய மாடர்ன் ஈரானை அவர் வெற்றி பெற்றிருக்காரு. இந்த குறிப்புகளும் பைபிள்ல தானியேல் அப்படின்ற ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்க இத ஆச்சரியமா கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அப்படின்னா இந்த உலகத்துல நடக்கிற மிகப்பெரிய ஈவென்ட்ஸ், மிகப்பெரிய யுத்தம், மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே இந்த பைபிள்ல தீர்க்க தரிசனமா எழுதப்பட்டிருக்கிறதா அப்படின்னா எஸ், எழுதப்பட்டிருக்கு. இங்க சொல்லுது பாருங்க, இந்த யுத்தத்தை முன்னெடுத்து நடத்தி அந்த பெர்சியா அப்படின்ற இன்றைய ஈரான அன்றைய நாட்களிலே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட 2000 சில்லற வருஷத்துக்கு முன்னாடி தோற்கடித்தவருடைய பெயர் என்ன தெரியுமா? அந்த ராஜாவின் பெயர் அலெக்சாண்டர் தி கிரேட். அவர் தான் போய் அந்த பெர்சியா நாட்டை அப்படியே தன்னுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வந்து தோற்கடித்தார். அதற்கு பிறகு ஏற்பட்ட மாற்றம், அங்கிருந்து ஜனங்கள் பல நாடுகளுக்கு
பல தேசங்களுக்கு தப்பி சென்றாங்க, அங்கங்க போய் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க, சிதறடிக்கப்பட்டாங்க. எப்படி இஸ்ரவேல் நிறைய போர்களை சந்திச்சதுனால இஸ்ரேல் ஜனங்கள் உலகமெங்கிலும் சிதறி போனாங்களோ அதே போல ஈரானிலும் அதே காரியம் நடந்தது. இதோ எசேக்கியல்ல 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை சொல்லுது. என்ன அந்த வார்த்தைன்னா, தமிழ் வேதாகமத்துல அது சொல்லப்படாத ஒரு வார்த்தை. தமிழ் வேதாகமத்துல என்ன சொல்லுது? அவர்களோட கூடிய பெருசியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள், அவர்கள் எல்லோரும் கேடகம் பிடித்து தலை சீராவும் தரித்திருப்பார்கள் அப்படின்னு. ஒரு யுத்தத்துக்கு வரக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு அடையாளத்தை காட்டுது. அதுவே இங்க ஆங்கில வேதாகமத்துல நீங்க படிக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பெல் இருக்கும். என்ன தெரியுமா? ஸ்பெசிபிகலி மென்ஷன் ஸ்பெஷியா ஆஸ் அன் அலாய் ஆஃப் மேகாக் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். மேகாக் அப்படின்ற ஒரு அலாய கூட்டிட்டு வருமாமா. அது என்ன அலாய்னா? என்ன? ஒரு நட்பு சக்தியை தன்னோடு யுத்தத்திற்கு கூட்டி வந்து இஸ்ரேலோடு போர் புரியும் அப்படின்னு எழுதி. யார் அந்த மேகாக்? எந்த நட்பு சக்தி இந்த நாடு? இன்றைக்கு அந்த மேகாக்ன்ற நாடு எங்க இருக்கு? இப்போ சொல்லப்பட்டது போல எத்தியோப்பியான்றது ஈஸியா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது, லிபியா அப்படின்றது ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற சில நாடுகளுடைய பெயர்கள் இன்னைக்கு என்ன சொல்லப்படுது, அந்த நாடுகள்லாம் எது என்பதை நம்ம அடுத்தது இப்போ பார்க்கவிருக்கிறோம். குறிப்பிட்டு சொல்ல போனா, இதோ எசேக்கியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்துல, எசேக்கியலுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்துல 1 to 6 வசனங்களுக்குள்ள இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இன்றைக்கு போராக நடந்து கொண்டிருக்கிறது. உலக மீடியாக்களில நிறைய காரியம் பேசுறாங்க. அங்க குண்டு போட்டாங்க, இங்க ஷிப்பு அங்க வந்துருச்சு, இந்தியா பெருங்கடல் வரைக்கும் யுத்தம் வந்துருச்சு, அடுத்து சைனா வரைக்கும் போக போகுது, அங்க இங்க என்ன நம்மள எவ்வளவு குழப்பம் அப்படின்னா அவங்கள பொறுத்தளவுக்கு நடந்து கொண்டிருக்கிற ஈவெண்ட்டுக்கு கமெண்ட்ரி சொல்றாங்க. பட் நாம பார்த்து கொண்டிருக்கிற, நீங்க பாக்குற இந்த காணொலி நடந்து கொண்டிருக்கிற காரியத்துக்கு கமெண்ட் சொல்றது இல்ல, கமெண்ட்ரி சொல்றது கிடையாது. நடந்து கொண்டிருக்கிறவைகளும் இது மேல நடக்கிறவைகளையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு என்பதை விளக்கத்தை உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கேன். சரி, இப்போ இந்த எசேக்கியல் 38ஆம் அதிகாரத்துல 1 to 6 வரைக்கும் நிறைய ஒரு நாடுகள் பேர் சொல்லியிருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு வேற நாடுகள் பேர் மாறி இருக்கு. இந்த நாடுகள் தான் இந்த யுத்தத்துல பங்கு பெறும் சொல்லியிருக்கு. என்னென்ன நாடுகள்ன்றது நாம அந்த பண்டைய பெயரையும் இன்றைய பெயரையும் பார்க்கவிருக்கிறோம். கவனமா பாக்குறீங்களா? அண்ட் மோர் ஓவர், ஒருவேளை இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா, இஃப் யூ நாட் அ சப்ஸ்கிரைபர், ஒன் காட உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் வித் அதர்ஸ். நமக்கு பெருமைக்குரிய ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பெருமைப்படக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவ வேதாகமம் சொல்லும்படிதான் இந்த உலகம் இயங்குது என்பதன் அந்த ஒரு ஆதாரத்தை நான் இந்த காணொலி வாயிலாக காட்டிக் கொண்டிருக்கேன். அதனால ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதை பகிர்ந்து கொண்டு கிறிஸ்தவ வேதாகமத்தின் அதிகாரத்தை, அதற்குள்ள இருக்கிற உண்மையுள்ள ரிலையபிளான காரியங்களை உலகம் அறிந்து கொள்ள செய்வீர்கள் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொண்டு இதை பகிர்ந்து கொள்ளும்படிக்கா அன்புடன் அழைக்கிறேன். ஓகே, இப்போ என்னென்ன நாடுகள், அதனுடைய மாடர்ன் பெயர் இன்னைக்கு என்ன, எதெல்லாம் அலைஸா மாறி யார் யாருக்கு எதிராக யுத்தம் பண்ண போறான்னு பாத்திரலாமா? வாங்க. இப்போ அந்த நாடுகளின் கூட்டமைப்பு குறித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. முதல் வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, மாகோக் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாகோக். இந்த மாகோக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கவிருக்கிறோம். அதுக்கப்புறம் ரோஷ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரோஷ் அப்படின்ற ஒரு வார்த்தை நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லி படிச்சனே. அது ஆங்கில வேதாகமத்துல ரோஷ்ன்ற ஒரு வார்த்தை, த பிரின்ஸ் ஆஃப் ரோஷ்ன்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனா தமிழ் வேதாகமத்துல அது குறிப்பிடப்படவில்லை. மாகோக் அப்படின்றது என்னன்னா, ஒரு கோகின் நிலம் அல்லது ஒரு தோற்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிலப்பரப்பை குறிக்குது. அது மாத்திரம் இல்லாம வரலாற்றுல என்ன சொல்றாங்கன்னா, இது மத்திய ஆசியா அந்த பகுதியில வாழக்கூடிய சித்தியர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சித்தியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. யார் இந்த சித்தியன்ஸ் அப்படின்னா, இதோ தொடர்ந்து அடுத்தது அந்த ரோஷ் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த சித்தியன்ஸ் அப்படின்றவங்க யாருன்னு சொல்லிடலாம். இந்த சித்தியன்ஸை குறித்து நம்முடைய ஆர்கியாலஜிஸ்ட், பிப்ளிக்கல் ஆத்தர்ஸ் அண்ட் பிப்ளிக்கல் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சித்தியன்ஸ்ன்றவங்க இந்த ஈரான்ல இருந்து ஓடி போய் இந்த மற்ற இடங்களில போய் இனம் குடி புகுந்தவங்க, மற்ற நாடுகளில குடி புகுந்த ஒரு கூட்டம் அப்படின்னு ஒருத்தருங்க சொல்றாங்க. சிலருங்க என்ன சொல்றாங்களா, அந்த மத்திய ஆசியாவில் வாழக்கூடிய ஜனங்கள்னு சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரோஷ் என்ற வார்த்தையை எடுத்து, ரோஷ் அதாவது எசேக்கியல் 38:3 சொல்லப்பட்டிருக்க அந்த ரோஷ், பிரின்ஸ் ஆஃப் ரோஸ் அப்படின்ற வார்த்தையை எடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ரஷ்யாவை குறிக்கிற ஒரு வார்த்தையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பல அறிஞர்கள் இதை டீகோட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. பட் ஸ்டில் இப்போ அந்த ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கிறதுனால we can easily decode it. ஒருவேளை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளை டீகோட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த ஈவெண்ட் நடந்து கொண்டு இருக்கு. சோ இதை டீகோட் பண்றது ரொம்ப ஈஸியான, இதை இன்னைக்கு நடக்கிற ஈவெண்டோட இப்ப நடக்கிற யுத்தத்தோட பொருத்தி பார்த்துட்டேன்னா ஈஸிலி we can decode it. என்ன டீகோட் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா, ஒரு தலைமை ஏற்கிற ஒரு மனிதன் இருக்கான். அதாவது இந்த தலைமை ஏற்று நடத்துறான். அவனை எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, சுப்ரீம் லீடர்னு குறிப்பிடுறாங்க. இந்த போருக்கு ஒரு தலைமை ஏற்பாராமா, அந்த தலைமை ஏற்கிற நாடு ஒரு சுப்ரீம் லீடரா இருப்பாராமா. ரெண்டாவது காரியம் சொல்லுது, இந்த ரோஷ் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அது ரஷ்யா அப்படின்ற அந்த வார்த்தையின் மொழிபெயர்ப்பா இருக்கணும், இன்றைய ரஷ்யா அப்படின்னு சொல்லப்படுது. அது மாத்திரமல்ல,
அதற்கு இன்னொரு பெயர் இருக்கு, தலைமை என்ற ஒரு அர்த்தமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யார் இந்த தலைமை ஏற்கிறாங்களோ அவர்களுக்கு குறிப்பிட வார்த்தை. இந்த போரை தலைமை ஏற்று நடத்துறவங்க. சரி, இப்போ அடுத்தது நாம என்ன பார்க்க போறோம்னா, அந்த எசேக்கியேல் 38 இருந்து 6 வரைக்கும் என்னென்ன நாடுகள் சேர்ந்து, இப்ப இஸ்ரேல், அமெரிக்கா, அது கூட என்னென்ன நாடுகள்ல சேரப்போகுது, ஈரான் கூட என்னென்ன நாடுகள் சேர்ந்து இந்த யுத்தம் வரப்போகுது என்பதை 2586 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதை டீகோட் பண்ண போறோம். மேபி இது பிப்ளிக்கல் நாடுகளின் பெயர்களா இருக்கலாம், ஆனா இந்த இப்ப இருக்கிற நாடுகளாக உங்களுக்கு நான் கன்வெர்ட் பண்ணி சொல்ல போறேன். முதல் நாடு எதுனா மேஷேக் அப்படின்னு சொல்லுது. மேஷேக் அண்ட் தூபால் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. மேஷேக் அண்ட் தூபால், தமிழ்ல தூபால் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இது எந்த ஊர் பாஸ்டர், எந்த நாடு அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? அது ஆசியாவில் உள்ள ஒரு பகுதியை குறிக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல போனா ஆசியா பகுதியில என்னென்ன இருக்குன்னா, துருக்கி இருக்கு, தெற்கு ரஷ்யா இருக்கு மற்றும் ஈரான். இந்த 3 நாடுகளை குறிப்பிடுகிற ஒரு இடம் தான் மேஷேக் மற்றும் தூபால் அப்படின்ற ஒரு நாடுகள். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு பெர்சியா அப்படின்ற தேசத்தை நவீன கால ரஷ்யா அப்படின்னு உங்களுக்கு முன்னமே குறிச்சிருக்கேன். சரியா? 2வது நாடு குஷ். இந்த குஷ் அப்படின்ற நாடு தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிற எத்தியோப்பியா. அது மாத்திரமல்ல, எகிப்தின் தெற்கு பகுதிகளையும் குஷ் அப்படின்னு பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. பெரும்பாலும் இன்னைக்கு நவீன சூடான கூட குஷ் அப்படின்ற வார்த்தையில அவங்க மையப்படுத்துற நவீன சூடான் இருக்கு இல்லையா, அதனுடைய பகுதிகளும் குஷ் என்ற வார்த்தைக்குள்ள வருது. மற்றும் எத்தியோப்பியாவின் பகுதிகள் இதற்குள்ள அடங்குது. 3 புட். இங்க புட் அப்படின்ற வார்த்தை பைபிள்ல குறிப்பிடப்படுது. அந்த புட்டை எப்படின்றது லிபியான்ற வார்த்தை தான் இது புட் அப்படின்னு குறிப்பிடப்படுது. லிபியா அங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, எசேக்கியேல் 38:5 சொல்லுது லிபியா. அதற்கு இன்னொரு பெயர் என்னன்னா புட், பண்டைய கால பெயர் புட். அந்த லிபியா பகுதி எங்கெல்லாம் இருக்குன்னா எகிப்தின் மேற்கு பகுதிகளை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் கோமார் அப்படின்ற ஒரு பெயர் குறிப்பிடப்படுது பைபிள்ல. கோமார் அப்படின்ற ஒரு பெயர். இந்த 6வது வசனம் கோமாரும் அப்படின்னு இணைது, அந்த யுத்தத்துல இணைது. அது எந்த நாடு இணைதுன்னா வடக்கிலிருந்து வந்த பழங்குடியினர்னு குறிப்பிடுது. வடக்கு. இந்த வடக்குன்றது எங்க இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு முன்னமே நான் ஒரு வார்த்தை சொன்னேன், சிம்ரியர்கள், சிம்ரியன்ஸ் அப்படின்னு நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த சிம்ரியர்கள் அப்படின்னு, இந்த சிம்ரியர்கள் அப்படின்னு யாரை குறிப்பிடுறாங்கன்னா, இது யாரோடு தொடர்புடைய ஒரு மக்கள், ஒரு தேசமா இருக்குன்னா, அது இருக்கிற பகுதி எதுன்னா துருக்கி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இன்றைய துருக்கி மற்றும் அதை சார்ந்த பகுதியில வாழக்கூடிய ஜனங்கள் இவர்களுக்கு உதவ வருவாங்க, இவர்களோடு யுத்தத்துல சேருவார்கள் அப்படின்னு, இல்லைன்னா பேக் போனா இருப்பாங்கன்னு குறிப்பிடுறாங்க. இப்போ இந்த யுத்தத்தை பத்தி காணொலிகளிலே கமெண்ட்ரி பேசுவதை நம்ம பார்க்கிறோம். பாம்பு போட்டுட்டா, டெல்லவில போட்டுட்டான், இஸ்ரேல்ல போட்டிருக்கான், அமெரிக்காவின் கப்பற்படை மேல போட்டுட்டான், அவங்களுடைய அந்த பாதுகாப்பு தளவாளங்களை உடைச்சிட்டான், ஸ்கூல் மேல போட்ட ஈரான்ல எடுத்து போட்டுட்டான், கமேனியை கொண்டுட்டான் அப்படின்னு கமெண்ட்ரி பேசுவதை நாம ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்க்கிறோம். பட் நடக்கக்கூடியதை பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக எழுதி வைத்திருப்பதை குறித்து நம்ம கவலைப்படவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கு இந்த உலகத்துல. நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது இன்னைக்கே ஒரு புத்தகம் சொல்லுதுன்னா அதை குறித்து தெரிந்து கொள்ள நாம கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அதுதான் பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமத்துல நாளைக்கு நடக்கிற ஈவெண்ட் முன்னதாகவே எழுதப்பட்டிருக்கு. இப்போ என்னென்ன தேசம் இணைதுன்றது ஒரு கிளியரான ஒரு பிக்சரை கொண்டு வந்துட்டாங்க. அப்ப யார் கூட இணைறாங்க? ஈரானோட யார் இணைறா? ரஷ்யாவோட இணைது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஏசியாவில் இருக்கிற நாட்டோட இணைது. சென்ட்ரல் ஏசியாவில் இன்னைக்கு சைனாவும் இருக்குது, சைனாவும் இணையலாம், துருக்கியும் இணைந்து கொள்ளுது. இப்போ இப்படி ஒரு பெரிய ஆளாய் வரும்பொழுது நீங்கள் யோசிக்கலாம், இஸ்ரேல்ன்ற குட்டி நாடு இவ்வளவு பெரிய ஆளாய், அமெரிக்கா இஸ்ரேலை தாண்டி ரொம்ப தூரத்துல இருக்கு, என்னத்தான் அங்கிருந்து கப்பற்படை அனுப்பினாலும் இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அடிச்சானா குட்டி நாட்டை டபார்னு நாசமாக்கிற முடியுமே, அழிந்து போகுமே. அப்போ இந்த போர்ல பாசிட்டிவ்லி ஜெயிக்கிறதுக்கான ஒரு காரியம், ஈரானே பெரிய நிலப்பரப்பை கொண்டது. நீங்க பாத்துருக்கல, ஜியோகிராஃபி ஏதோ போட்டோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஈரான் மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட தேசம். அப்படியே தான் ரஷ்யா, அதே மாதிரி சைனா. ஆனா என்னதான் அமெரிக்கா பெரிய நிலப்பரப்பா இருந்தாலும் இஸ்ரேல்ன்றது இவ்வளவு பெருசுதான், ஒரு டிஸ்ட்ரிக்ட் அளவு கூட கிடையாது. அப்போ இவ்வளவு பெரிய நிலப்பரப்புல இருந்து வரக்கூடிய யுத்த வீரர்கள் இதை மேற்கொண்ட என்ன ஆகுது? அப்போ வின்னிங் சர்வைவல் அண்ட் வின்னிங் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா இந்த போர் யாரு ஜெயிப்பாங்கன்னு பார்த்தோன்னா நமக்கு ஒரு மேலோட்டமா எப்படி பாக்குறோம்னா இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி. அதே சமயத்துல ஏன் சின்ன நாட்டுக்கு இத்தனை பெரிய பிரச்சனையை கொண்டு வராங்கன்னா இந்த முடிவு இந்த காணொலிக்குள்ள வந்துட்டோம். இதுல யார் ஜெயிக்க போறா, ஹூஸ் கோயிங் டு வின் அப்படின்றத பார்க்க இருக்கிறோம். அதுவும் எழுதியிருக்கான, எஸ் அங்க எழுதியிருக்கு என்னன்னா, ஈரான் allied with Russia will think the invasion of Russia Israel is a sure victory, but God has different plan. இந்த உலகத்தை உருவாக்கின கடவுள் வேறு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த காரியம் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. எதனால இந்த யுத்தம்? எதற்காகனா, இதோ இஸ்ரேலுக்கு எதிராக தேவனுடைய கோபாக்கினையும் அவர்கள் நானே தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவனால் திட்டமிடப்பட்டு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறியிருக்கு. அப்ப இது யாரால நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. இது இப்படிதான் நடக்கணும்னு இருந்துச்சுன்னா இப்படிதான் நடக்கும். அப்ப இது கூட இங்க வேதத்துல சொல்லப்படாத நாடுகள் சேருமா அப்படின்னா சேராது. வேதம் சொன்ன நாடுகள் மட்டும்தான் ஒன்னோட ஒண்ணு சேரும்.
அதற்கு எடுத்துக்காட்டு இன்னைக்கு ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. அமெரிக்கா என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, எங்களோட பிரான்ஸ் வந்து யுத்தத்துக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க, எங்களோட யுத்தம் பண்றேன்னு சொல்லிட்டாங்கன்னு ட்ரம்ப் அறிவிச்சிட்டாரு. உடனடியா பிரான்ஸ்ல இருந்து அவங்க பிரதமர் அலுவலகத்தில இருந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, நாங்க அப்படி சொல்லவே கிடையாது, இவர் சும்மா சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லி. ட்ரம்ப்புடைய வார்த்தை உடனே பல நாடுகள் தங்களோட ஒண்ணு கூட்டிருமா, ஒன்று சேர்ந்து ஈரானுக்கு எதிராக யுத்தத்திற்கு வந்துருமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. வேதத்தில் சொல்லப்பட்ட நாடுகளை தவிர ஒரே ஒரு நாடு கூட கூட்டமைவுல சேராது, இந்த யுத்தத்துல வராது. சரி, இந்த காணொலி இறுதியில வந்துட்ட யார் பாஸ்டர் விக்டரி, ஹூஸ் கோயிங் டு கெட் த விக்டரி? வேதம் சொல்லுது இஸ்ரேல். பைபிள் என்ன சொல்லுது? இஸ்ரேல். நாம உலகத்துல நிறைய காணொலிகள் கிரியேட்டிவா கமெண்ட்ரி பண்றதை பார்த்து நம்ம கடந்து போயிடுறோம். ஆனா உண்மையாய் நாளை நடப்பதை குறித்து சொல்லியிருக்கிற இதை நம்ம மறந்து போயிடுறோம். இது ஒரு கிறிஸ்தவன் தான் படிக்கணும்னு இல்லை, இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள், அதாவது மனித உயிரினங்கள் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு வேதாகமம், ஒரு புத்தகம். இந்த பரிசுத்த புஸ்தகம் நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ அப்படியா மாறும். இதை நீங்க நம்புனீங்கன்னா அது உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கும். இதை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு அது தீபமா வெளிச்சமா மாறும். இதை குறித்து நீங்க மற்றவர்களுக்கு சொன்னீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை கிடைக்கும். அவர்களையும் இதை நம்பணும், இதில் சொல்லப்பட்டது உண்மைன்னு சொல்ல அவர்களுடைய இருதயங்களை ஏற்றுக்கொள்ள வச்சீங்கன்னா இது உங்களை பரிசுத்தமான அவருடைய ஸ்தானத்துக்கு கூட்டிட்டு போகும். இப்படிதான் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இதுல எந்த ஒளிவும் இல்லை, மறைவும் இல்லை. உண்மையை உள்ளதை உள்ளதென்று சொல்லப்பட்டிருக்கு, இல்லாததை இல்லாதது என்று சொல்லுது. அப்போ இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் இதோடு இணைந்து கொண்டு இந்த யுத்தம் நடக்குதுன்னா இது எல்லாமே வேதத்தின் தீர்க்க தரிசனம். இது நிறைவேறிய தீரும், ஒருத்தரும் மாற்ற முடியாது. இந்த காணொலி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இது பிரயோஜனமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய கிறிஸ்தவ வேதாகமம் எவ்வளவு மேன்மையானது என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கா இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. இந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் நான் மன மகிழ்ச்சி அடைகிறேன். மறுபடியும் இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். God bless you. God bless you.